கிரீன்லாந்தை கைப்பற்றும் தனது முன்மொழிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த 8 கூட்டணி நாடுகள் மீது புதிய சுங்க வரிகளை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள மிரட்டலுக்கு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, யுனைடெட் கிங்டம், நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் இருந்து வரும் பொருட்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 10% சுங்கவரி விதிக்கப்படும் என்றும் பின்னர் அது 25% வரை உயர்த்தப்படலாம் என்றும் ட்ரம்ப் அறிவுறுத்தியதை அடுத்து ஐரோப்பிய தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். கிரீன்லாந்து விவகாரத்தில் ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த வரிகள் தொடரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டென்மார்க் கட்டுப்பாட்டில் உள்ள தன்னாட்சி பெற்ற பிரதேசமான கிரீன்லாந்து அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது என்று ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். அதை இராணுவ பலம் கொண்டு பலவந்தமாக கைப்பற்றும் வாய்ப்பையும் அவர் நிராகரிக்கவில்லை. இதற்கிடையில் அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு எதிராக கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தினர். கிரீன்லாந்தில் மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அது வளங்கள் செறிந்த பகுதி. வட அமெரிக்கா மற்றும் ஆர்க்டிக் இடையிலான புவியியல் ரீதியான அதன் இருப்பு காரணமாக ஏவுகணை தாக்குதல்கள் நிகழும் போது முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகளுக்கும் அந்த பிராந்தியத்தில் பயணிக்கும் கப்பல்களை கண்காணிப்பதற்கும் இது மிகவும் உகந்த இடமாக கருதப்படுகிறது. இதற்கு முன்பு கிரீன்லாந்தை அமெரிக்கா எளிய வழியிலோ அல்லது கடினமான வழியிலோ பெற்றுக்கொள்ளும் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்கிற்கு ஆதரவாக ஒன்றிணைந்துள்ளன. ஆர்க்டிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நேட்டோவின் கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று அவை வலியுறுத்தியுள்ளன. இந்த நடவடிக்கை முற்றிலும் தவறானது என்று UK பிரதமர் ஸ்டார்மர் கூறினார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மக்ரோங் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது என விமர்சித்தார். ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சன் நாங்கள் மிரட்டல்களுக்கு அடிபணிய மாட்டோம் என்று கூறினார். மேலும் இந்த மிரட்டல் ஆட்சியமளிக்கிறது என்று டென்மார்க்கின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லார்ஸ் லோகே ராஸ்முசென் கூறினார். இப்படி ட்ரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட நாடுகள் தங்களது எதிர்ப்பையும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றன. அமெரிக்காவுடன் இணைவதை 85% கிரீன்லாந்து மக்கள் எதிர்க்கின்றனர் என கருத்து கணிப்புகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.